நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணும்போது, இந்த மாரி ஒரு பாப்பப் வரும். ஸோ, இதில வந்து இந்த பட்டன்ஸ் வந்து இங்க குடுத்துருக்கு. நோ அண்ட் எஸ் வந்து ஆக்ஷன் பட்டன் குடுத்துருக்கு. இதில வந்து இந்த பட்டன விட வேற எதனாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாமா? அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டயலாக் பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா, டெலீட் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு குடுத்துருக்கு. மெம்பர்ஸ் வித் மல்டிபிள் ஃபோட்டோஸ் கெட் பெட்டர் ரெஸ்பான்சஸ். டூ யூ ஸ்டில் வாண்ட் டு டெலீட் திஸ் ஃபோட்டோ? ஸோ இதில என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கண்டிப்பா டெலீட் பண்ணணுமா? ஏன்னா வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ நெறைய இருந்ததுன்னா பெட்டர் ரெஸ்பான்சஸ் வரும் அப்படின்றத யூசருக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஸ்டில் அவங்க வந்து இத டெலீட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா வரும். ஸோ அத பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ன்றது இது வந்து பிரைமரி கலர், இது வந்து செகண்டரி கலர். ஸோ இந்த எஸ்ன்றது வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியறதால, இது வந்து டெலீட் பண்றது எஸ்ன்னு குடுக்கறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு யூசர். ஸோ இதுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்தோம்னா, ஸோ இதில பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸ் எப்படி என்னன்னா, நம்ம வந்து ரைட் சைட்ல என்ன இருக்கோ, அதத்தான் நம்ம வந்து ரைட் சைட் அப்புறம் வந்து எது ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கோ, அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து யூசர் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஸ்ஸ வந்து லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணிட்டு, நோ வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து நோன்னு கிளிக் பண்ண தான் சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இது நோ வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கிறதால, இன்னொரு தடவ வந்து அவங்க வந்து ரீகன்சிடர் பண்றதுக்கு, ரீதிங்க் பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இதுலயும் இன்னொரு இது என்னன்னா, எஸ்ன்றதும் வந்து எஸ்ன்ற அந்த பட்டனும் வந்து கொஞ்சம் ப்ராமினென்ட்டா தான் தெரியுது. ஸோ இதுக்கு பதிலா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இதில பாருங்க. இதில வந்து நோன்றது வந்து ரொம்ப ஹைலைட்டா தெரியுது. எஸ்ன்றது ரொம்ப ப்ராமினென்ட்டா இல்ல அது. வந்து டல்லா தான் தெரியுது. ஸோ இந்த இதில வந்து மேக்ஸிமம் யூசர் வந்து நோன்னு கிளிக் பண்ண தான் சான்ஸ் இருக்கு. யூசர் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடிட் பண்றதுக்கு ரீசன் வந்து ஒண்ணு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேண்டாம்னு நெனைக்கலாம். அப்படி இல்லன்னா அதோட பெட்டர் ஃபோட்டோ போடலாம் அப்படின்னு நெனைக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் அவங்க அத ரீதிங்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து டிசிஷன வந்து சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.